நண்பர்களே, இன்று உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கொண்டு வருகிறேன். இதை நீங்கள் கேட்பது தற்செயலானது இல்லை. தேவனே இதை நியமித்திருக்கிறார். மருத்துவரின் அறிக்கை நீங்கள் கேட்க விரும்பாததாக இருக்கிறது. வங்கி கணக்கில் பணம் காலியாகிவிட்டது. மேலும் கட்ட வேண்டிய கட்டணங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. உங்கள் திருமண காரியம் ஒரு நூலில் தொங்குவதைப் போல் உணர்கிறீர்கள். மேலும் உங்கள் குழந்தைகள் நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த எல்லாவற்றிலிருந்தும் விலகி செல்கிறார்கள். நீங்கள் இரவு முழுவதும் விழித்திருந்து கூரையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஜெபிக்கிறீர்கள், மன்றாடுகிறீர்கள். கடவுள் உங்களை கேட்கிறாரா என்று ஆச்சரியப்படுகிறீர்கள். உங்களுக்கு தெரிந்த அனைத்தையும் நீங்கள் முயற்சி செய்து விட்டீர்கள். காரணம் வேதனை, கண்ணீர். ஆனால் எதுவும் மாறுவதாக தெரியவில்லை. இப்பொழுதே உங்களை நம்பிக்கையின் அறிக்கை செய்ய அழைக்கிறேன். என்னவென்றால், எளிமையானதாக தோன்றும் ஒன்றை நான் உங்களிடம் சொல்ல வருகிறேன். ஆனால் அது வானத்தின் வாயிலிருந்தே வந்த, பரலோகத்திடமிருந்து வந்த ஒரு இடி போன்ற உண்மை. கர்த்தரை நம்புங்கள், அவர் உங்கள் சூழ்நிலையை சரி செய்வார். பிலிகிராமாகிய இது என்னுடைய ஒரு பரிந்துரை அல்ல. சர்வ வல்லவரின் சிம்மாசனத்திலிருந்து வந்த ஒரு சத்தம். உங்கள் கைகள் போராட மிகவும் பலவீனமாக இருக்கும் போது, உங்கள் மனம் சிந்திக்க மிகவும் சோர்வாக இருக்கும் போது, உங்கள் விசுவாசம் ஒரு கடுகு விதை அளவு சிறியதாக உணரும் போது, அப்போதுதான் தேவன் தம்முடைய வல்லமையுள்ள கையுடன் உங்களுடைய காரியத்தில் அடியெடுத்து வைக்கிறார். அமைதியாயிருங்கள், நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். நீங்கள் உங்கள் முடிவை அடைந்திருக்கலாம். அதாவது உங்கள் காரியத்தின் இறுதி முடிவு இதுதான் என்று சொல்லி நீங்கள் முடிவெடுத்திருக்கலாம். ஆனால் தேவன் தம்முடைய முடிவை இன்னும் அடையவில்லை. வானத்தின் கருவூலங்கள் இன்னும் நிரம்பி வழிகின்றன. செங்கடலை பிளந்த, பாறையிலிருந்து தண்ணீரை வரவழைத்த மற்றும் லாசருவை கல்லறையில் இருந்து எழுப்பிய தேவன் நேற்றும் இன்றும் என்றென்றும் அதே போலவே இருக்கிறார். நீங்கள் இன்றைய சத்துருவின் பொய்களை மேற்கொள்ளுங்கள். சத்துரு பொய்களை சொல்லி உங்கள் சூழ்நிலையை சரி செய்ய முடியாது, மிகவும் தாமதமாகிவிட்டது, நீங்கள் மிகவும் நொறுங்கிவிட்டீர்கள், யாரும் உங்களுக்கு உதவ முடியாது என்று உங்கள் காதுகளில் கிசுகிசுக்கின்றான். இருப்பினும் சாத்தான் ஒரு பொய்யன். மேலும் கடவுளை விட்டு விலக மறுக்கும் ஒரு விசுவாசியின் சத்தத்தை கேட்டு அவன் நடுங்குகிறான். விசுவாசம் என்பது உங்களால் பார்க்க முடியாத ஒருவரின் குணத்தை நீங்கள் அறிந்திருப்பதால் அவரை நம்புவது என்பதாகும். வாழ்க்கையின் காற்று உங்களை தள்ள முயற்சிக்கும் போது, உங்களை சாய்க்க முயற்சிக்கும் போது, நீங்கள் தேவனை சார்ந்திருப்பதுதான் விசுவாசம். நான் உங்களை ஒன்று கேட்கிறேன், இதை செய்வீர்களா? எனக்கு உதவி வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடமிருந்து வரும் என்று அறிக்கை செய்யுங்கள். இப்பொழுதே செய்யுங்கள், சத்தமாய் செய்யுங்கள். கடவுளின் நேரம் சரியானது. அவருடைய முறைகள் துல்லியமானவை. மேலும் அவர் எப்பொழுதும் சாம்பலிலிருந்து அழகை கொண்டு வருகிறவர். ஒன்று சொல்கிறேன், உங்களுடைய எந்த காரியம் சாம்பலா போயிருக்கு, அதிலிருந்து அழகான ஒரு காரியத்தை தேவன் கொண்டு வர போகிறார். நெருப்பின் நடுவில் தேவன் இருக்கிறார். அவர் உங்களுடைய கண்களுக்கு தெரியவில்லை, ஆனாலும் உங்களோடு இருக்கிறார். எப்படி என்று யோசிக்கிறீங்களா? நீங்கள் மரிக்காமல் இருப்பது அவர் உங்களோடு இருக்கிறதை உறுதி செய்கிறது. சிலர் இப்போது ஒரு நெருப்பின் வழியாக நடந்து கொண்டிருக்கிறீர்கள். அதன் வெப்பத்தையும் குழப்பத்தையும் நான் உணர்கிறேன்.
கடவுள் எப்போதும் நம்மை நெருப்பிலிருந்து வெளியே எடுப்பதில்லை. சில சமயங்களில் அவர் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவை குறிப்பிட்டது போல அவர் நம்முடன் நெருப்பில் செல்கிறார். அவர் நம்மோடு நெருப்பில் இருக்கிறார். அதே இரட்சகர் உங்கள் நெருப்பில், உங்கள் அருகில் நிற்கிறார். நீங்கள் தனியாக இல்லை, நீங்கள் கைவிடப்படவில்லை, நீங்கள் மறக்கப்படவில்லை. ஒரு அருமையான இழப்பால் துக்கப்படுகிறவர்களுக்கு கடவுள் ஒவ்வொரு கண்ணீரையும் பார்க்கிறார். மேலும் சத்துரு திருட முயன்றதை அவர் மீட்டு உங்களுக்கு கொடுப்பார். யோவேல் 2:25 வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் தின்ற ஆண்டுகளை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்று கர்த்தர் கூறுகிறார். எனவே அன்பு சகோதரனே, சகோதரியே, கலங்காமல் சோர்வடையாமல் இருங்கள் என்று கூறுகிறேன். தேவன் திரைக்கு பின்னால் செயல்படுகிறார். உங்களுடைய விஷயங்களை சீரமைக்கிறார், இருதயங்களை மாற்றுகிறார். நீங்கள் இன்னும் பார்க்க முடியாத அற்புதங்களை அவர் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார். அமைதியாக இருக்கிறது என்பதற்காக அவர் இல்லை என்ற அர்த்தம் இல்லை. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன். உங்களுடைய விடுதலை வருகிறது. யோசேப்பின் வாழ்வில் அவர் யோசேப்பை சிறையிலிருந்து அரண்மனைக்கு கொண்டு சென்றது போல இந்த இருட்டை தேவன் பயன்படுத்தி உங்களை அரண்மனை வாழ்வுக்கு கொண்டு வருகிறார். இதை கேட்கிற, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய இருண்ட காலத்தை அவர் அரண்மனை வாழ்வாக மாற்றிக்கொண்டு வருகிறார். அதுக்கு நேராய் உங்களை அழைத்து கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன். உங்கள் தருணம் வருகிறது, விடுதலை வருகிறது, குணப்படுதல் வருகிறது, மறுசீரமைப்பு வருகிறது. இதை கேட்கிற உங்களுடைய வேலை அதை கண்டுபிடிக்க வேண்டியதில்லை, ஆனால் வெறுமனே நம்புவதுதான். வங்கி கணக்கு குறைவாக இருக்கும்போது, மருத்துவர் மோசமான அறிக்கை கொடுக்கும் போது, அல்லது ஒரு நேசத்துக்குரியவர் விலகி செல்லும் போது, சில பாவ செயல்களை உடைத்ததை சரி செய்ய தேவன் எவ்வளவு தூரம் செல்வார் என்பதற்கு சிலுவையே ஆதாரம். ரோமர் 8:32 தமது சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவருடைய கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது மேல் இருப்பது எப்படி என்று கூறுகிறது. கடவுளை நம்புவது என்பது பாரங்களை கீழே வைப்பது, வாகனத்தின் ஸ்டேரிங்கில் இருந்து கைகளை எடுப்பது மற்றும் ஓய்வெடுக்கவும் சரணடையவும் தொடங்குவது. அப்போதுதான் அற்புதம் நடக்கிறது. இப்பொழுதே ஓய்வெடுக்கவும், இப்பொழுதே உங்களுடைய மறுசீரமைப்பு கடந்து வருகிறது. உலகம் ஓட்டத்தையும் சுய வலிமையையும் கற்பிக்கிறது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் விட்டு கொடுக்க, மண்டியிட மற்றும் ஓய்வெடுக்க கற்பிக்கிறது. எசாயா 30:15 அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலில் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். அமைதலிலும் நம்பிக்கையிலுமே பலன் கொண்டிருங்கள். கடவுளால் மட்டுமே சரி செய்யக்கூடியதை நீங்கள் சரி செய்ய முயற்சிப்பதை நிறுத்துங்கள். உங்கள் கவலைகளை அவர் மேல் போட்டுவிடுங்கள். அவர் காரியங்களை முடிவுக்கு கொண்டு வருவார். மேலும் இவ்வளவு தூரம் கொண்டு வந்தவர் உங்களை இப்போது விட்டுவிட மாட்டார். அசைக்க முடியாத அத்தகைய நம்பிக்கை மலைகளை நகர்த்துகிறது மற்றும் நரகத்தையே அதன் மையத்தில் அசைக்கிறது. சத்துரு உங்கள் கடவுள் மீதான நம்பிக்கைக்கு பயப்படுகிறான். ஏனென்றால் அது வானத்தை திறக்கும் மற்றும் அற்புதங்கள் சாதாரணமாக நடக்க செய்யும் திறவுகோலாகும். நீங்க தேவனிடம் சரணடைதலின் வல்லமையை குறித்து உங்களுக்கு கூற விரும்புகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கை, திருமணம், குடும்பம் அல்லது குணப்படுதல், அதாவது சுகமாகிறதுக்காக காத்திருக்கிறீர்கள். இவற்றுடன் தேவன் இன்னும் முடிக்கவில்லை என்பதை
செய்தி வலியுறுத்துகிறது. உங்களுக்கு மிக பெரியது, அவருக்கு சிறிதானது. அதிக நம்பிக்கை என்பது உபத்திரவத்தில் உருவாக்கப்பட்டது. பதிலளிக்கப்படாத ஜெபங்களில் வளர்கிறது மற்றும் ஒரு ஆவிக்குரிய ஆயுதமாகும். நீங்கள் நொறுங்கியதாக உணர்ந்தால் நீங்கள் அதை சரணடையுமாறு வற்புறுத்தப்படுகிறீர்கள். ஏனென்றால் தேவனுடைய கைகளில் உங்கள் நொறுங்குதல் ஆசீர்வாதத்தின் தொடக்கமாகிறது. நம்பிக்கை என்பது கடவுள் சர்வ மகத்துவம் உள்ளவர் என்ற உயர் உண்மையின் அறிக்கை. உங்கள் பாரங்களை நீங்கள் தனியாக சுமக்க வேண்டியதில்லை. சர்வ வல்லவரின் கைகளில் அவற்றை விட்டுவிடுங்கள். நீதிமொழிகள் 3:5-6 உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை நம்பி உன் சொந்த புத்தியை சாராதே. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று கூறுகிறது. அன்பு சகோதரனே, சகோதரியே, இறுதியாக உங்களை பார்த்து வருகிற வார்த்தை, நம்பிக்கை என்பது மிகவும் கடினமான காலங்களுக்காகவே. அது எப்படிப்பட்டது? மருத்துவமனை அறையாயிருக்கலாம், நீதிமன்றமாயிருக்கலாம், ஆத்மாவின் இருண்ட இரவாக இருக்கலாம். உங்கள் சூழ்நிலையால் கடவுளின் வல்லமையை அளவிடாதீர்கள். கடவுளின் வல்லமையால் உங்கள் சூழ்நிலையை அளவிடுங்கள். அவர் இன்னும் சர்வ வல்லவர், எல்லா தேவைகளுக்கும் போதுமானவர், சர்வ வல்லமுள்ள ராஜாக்களின் ராஜா அவர். கவலை நம்பிக்கைக்கு முரணாக உள்ளது. கவலை பிரச்சனையை பார்க்கிறது, நம்பிக்கை வாக்குறுதியை பார்க்கிறது, அதாவது வாக்குத்தத்தத்தை பார்க்கிறது. நம்பிக்கை ஒரு போர். அது நான் அசைக்கப்பட மாட்டேன், ஏனென்றால் நான் யாருக்கு சொந்தமானவன் என்று எனக்கு தெரியும் என்று கூறுகிறது. நீங்க விசுவாசத்தில் வளர்ந்து பயமடைய மறுக்கும் போது விடுதலை வருகிறது. உங்கள் தற்காலிக புயல் நிரந்தர வெற்றிக்கு உங்களை தயார் செய்கிறது. நீங்கள் செயற்படுவதற்கான இறுதி அழைப்பாக பாரங்களை கீழே வையுங்கள், சமாதானத்துடன் வெளியிலே வாருங்கள் மற்றும் தேவனை நம்ப துணியுங்கள். கடவுளை நம்புங்கள். அவர் ஏற்கனவே அதை சரி செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே ஒரு வழியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் இன்னும் உங்களை விட்டு விலகவில்லை. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கும் அனுப்புங்கள். உங்கள் சாட்சிகளையும் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.